வணக்கம். மே 13, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றுல இது ஒரு மிக முக்கியமான நாளா பதிவாகி இருக்கு. திரையுலகிலிருந்து வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிற விஜய் தன் அரசுக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய முதல் சட்டமன்ற கூட்டம் இது. இது வெறும் நம்பர் கேம் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்த பரிசோதனை அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்வோட உண்மையான பின்னணி என்ன, ஆதரவு நிலைப்பாடுகள் எப்படி மாறுச்சு, எதிர்க்கட்சிகளோட வாதங்கள் என்னென்ன அப்படிங்கறத எந்தவித சார்பும் இல்லாம தரவுகளோட அடிப்படையில நாம இப்ப ஆழமா அலச போறோம். இந்த விரிவான அரசியல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கிய தலைப்புகள் இவையே. 1. மக்கள் தீர்ப்பு குறித்த சவால். 2. வாக்கெடுப்போட எண்களை பத்தின பகுப்பாய்வு. 3. அதிமுகவுல நடந்த அந்த மெகா பிளவு. 4. வெளிநடப்பு மற்றும் அடிப்படை முரண்பாடுகள். இறுதியா சமூக வலைதளங்கள்ல வெடிச்ச அந்த நேரடி மோதல்கள். இதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். பகுதி 1. மக்கள் தீர்ப்பு குறித்த சவால். தொடக்க களம். சட்டமன்றம் தொடங்கின அந்த முதல் நிமிடமே ரொம்ப பரபரப்பா தான் ஆரம்பிச்சது. முதலமைச்சரா அவைக்குள்ள நுழைஞ்ச விஜய்க்கு தாவக உறுப்பினர்கள் மேசைகளை தட்டி பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனா அதே நேரம் எதிர்க்கட்சி வரிசையில இருந்து சரமாரியா கேள்விகள் ஒன்று எழுந்தது. இப்போ இதுதான் அன்னைக்கு இருந்த மைய கேள்வி. இந்த அரசுக்கு உண்மையான மக்கள் ஆதரவு இருக்கா, இல்ல இது வெறும் கூட்டணி கட்சிகளோட எண்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு அரசா அப்படிங்கிற கேள்விதான் அவையே ஆக்கிரமிச்சது. யோசிச்சு பாருங்க, ஒரு புதிய முதலமைச்சருக்கு தன்னோட பலத்தை நிரூபிக்க இதை விட ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்கவே முடியாது இல்லையா? எதிர்க்கட்சியோட இந்த சவாலை எண்களோட அடிப்படையில ரொம்ப தெளிவா முன்வச்சவர் உதயநிதி ஸ்டாலின். 65% மக்கள் தவேகவிற்கு வாக்களிக்கல அப்படிங்கிற ஒரு புள்ளிவிவரத்தை அவர் நேரடியா சுட்டிக்காட்டினார். அதாவது ஆளுங்கட்சி தனிப்பெரும்பான்மையோட வரல, கூட்டணி கட்சிகளோட ஆதரவால தான் இந்த அரசு அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் எதிர்க்கட்சிகளோட ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதமா இருந்துச்சு. இங்க நம்ம 2 வேறுபட்ட கோணங்களை ரொம்ப தெளிவா பார்க்க முடிகிறது. திமுக தரப்புல இந்த ஆட்சிய வெறும் கூட்டணி அரசியல் அப்படிங்கிற ஒரு கணித கணக்கா பார்த்தாங்க. ஆனா முதலமைச்சர் தரப்புல மக்கள் மாற்றத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னும் சட்டமன்றத்துல பெரும்பான்மை எங்களுக்கே இருக்கு அப்படின்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பதிலடி கொடுத்தாங்க. தங்களோட வெற்றியோட அளவை எதிர்க்கட்சிகள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் அவர் சொன்னாரு. பகுதி 2. வாக்கு விவரங்களின் பகுப்பாய்வு. சரி, அரசியல் விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா சட்டப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தானே. அங்க பதிவான அந்த அதிகாரப்பூர்வ எண்கள் என்ன சொல்லுதுன்னு இப்ப பாப்போம். இங்கே கவனிக்க வேண்டிய மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த எண்கள்லாம் அன்னைக்கு நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்போட தரவுகளின்படி அரசுக்கு ஆதரவா 144 வாக்குகளும் எதிர்ப்பா 22 வாக்குகளும் பதிவாச்சு. ஒரு 5 பேர் வாக்கெடுப்ப புறக்கணிச்சாங்க. விவாதங்கள் எப்படி இருந்தாலும் இந்த எண்கள் ஆளுங்கட்சியோட வலிமைய ரொம்ப தெளிவா ஆணித்தரமா பதிவு செஞ்சுது. இந்த வாக்கெடுப்பு மூலமா முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தன்னுடைய பெரும்பான்மையை அதிகாரப்பூர்வமா நிரூபிச்சிட்டாங்க. வெளியே வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியா அமைஞ்சது. ஆனா இந்த 144 வாக்குகள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடிதான் அன்னைக்கு நடந்த மிகப்பெரிய சுவாரஸ்யமே ஒளிஞ்சிருக்கு. பகுதி 3. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு, எதிர்பாராத திருப்பம். எல்லாரும் ஆளுங்க கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் நடக்கிற நேரடி மோதலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு செம ட்விஸ்ட் அங்க நடந்துச்சு. 25. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் நம்பர் இல்லைங்க, அன்னைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்தோட போக்கையே மொத்தமா மாத்தின ஒரு பெரிய அரசியல் புயல். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பிரதான எதிர்க்கட்சிகள்ல ஒன்றான அதிமுகவுக்குள்ள ஏற்பட்ட அந்த மாபெரும் பிளவுதான். கட்சி தலைமையரான எடப்பாடி பழனிசாமி வாக்கெடுப்பை எதிர்க்க சொல்லியும் மொத்தமுள்ள 47 அதிமுக உறுப்பினர்கள்ல 25 பேர் அந்த உத்தரவை மீறி முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. இது அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பகுதி 4. வெளிநடப்பு மற்றும் முக்கிய முரண்பாடுகள். வாக்கெடுப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் அவையில எதிர்க்கட்சிகளோட எதிர்வினைகளும் ரொம்ப கூர்மையா வெளிப்பட்டுச்சு. அதோட உச்சகட்டமா அமைஞ்சதுதான் இந்த வெளிநடப்பு. திமுக உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. அவங்க வச்ச முக்கிய வாதங்கள் 2. 1. இது மக்களோட முழு விருப்பத்தோட அமைஞ்ச அரசு கிடையாது. 2. இது முழுக்க முழுக்க கூட்டணி அரசியலால உருவான அரசு. இந்த காரணங்களை சொல்லி அவங்க வெளியேறினாலும் அரசாங்கத்தோட அந்த பெரும்பான்மை எண்கள்ல எந்த பாதிப்பும் வரல அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். வாக்கெடுப்புக்கு இணையா சமூக வலைத்தளங்கள்ல பலரும் கவனிச்ச இன்னொரு விஷயம் புதிய முதலமைச்சரோட உடல் மொழிதான். ஒரு சினிமா நடிகர் எப்படி அரசியல்வாதியா பர்ஃபார்ம் பண்றாருன்னு எல்லாரும் உற்று நோக்குனாங்க. ஆனா அவர் எப்பவும் முகத்துல ஒரு புன்னகை, எதிர்க்கட்சியினரை பார்த்து நேரடியா பேசினது, குறிப்புகள் அதிகம் பார்க்காம இருந்தது, முக்கியமா எந்த சினிமா வசனமும் பேசாம ரொம்ப அமைதியான ஒரு மெச்சூர்டான அரசியல் துணியை கையாண்டது, இது எல்லாமே நடிகர் விஜய் இப்போ அரசியல்வாதி விஜயா மாறிட்டாரு அப்படிங்கிற பேச்ச பரவலா உருவாக்குச்சு. பகுதி 5. சமூக வலைதள பதற்றம்.
சரி, சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு, பிரச்சனை ஓவர் அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்ல. உண்மையான அரசியல் களம் அவையை தாண்டி அப்படியே இணைய உலகத்துக்குள்ள நுழைஞ்சது. சட்டமன்ற கூட்டம் முடிஞ்ச உடனேயே முதலமைச்சர் விஜய் திமுகவை விமர்சிச்சு சமூக வலைதளங்கள்ல தன் கருத்துக்களை பதிவிட்டார். கொஞ்சமும் சளைக்காம உதயநிதி ஸ்டாலினும் உடனுக்குடன் பதிலடிகளை கொடுத்தார். ஆஃப்லைன்ல நடந்த அரசியல் போர் அப்படியே ஆன்லைன்ல ஒரு நேரடி மோதலா மாறிடுச்சு. இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுற விஷயம் என்னன்னா, இந்த ஆன்லைன் விவாதங்கள் எல்லாமே வெறும் தனிப்பட்ட விமர்சனங்களா நிக்காம 3 ஸ்ட்ராங்கான கருத்தியல் விவாதங்களா மாறுச்சு. 1, யாருக்கு உண்மையான மக்கள் ஆதரவு இருக்கு. 2, கூட்டணி அரசியல் சரியா தவறா. 3, தமிழ்நாட்டோட நீண்ட கால அடையாளமான திராவிட மாடல் பத்தின விவாதம். இது 3 தான் அன்னைக்கு சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிச்சது. ஒரு சினிமா நட்சத்திரமா இருந்து முதலமைச்சரா பொறுப்பேற்று முதல் கூட்டத்தோட அத்தனை அழுத்தங்களும் எதிர்கொண்டு ஒரு எதிர்பாராத அரசியல் பிளவை தனக்கு சாதகமாக்கி விஜய் தன் பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காரு. அதே நேரத்துல கூட்டணி அரசியல் அப்படிங்கிற கூர்மையான விமர்சனத்தை எதிர்க்கட்சிகளும் ரொம்ப ஆழமாவே மக்கள் முன்னாடி பதிவு செஞ்சிருக்காங்க. சோ கடைசியா இங்க நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். இந்த முதல் பெரிய வெற்றி இனி வரப்போற 2026இன் பிற சட்டமன்ற களங்களை எப்படி டிசைன் பண்ண போகுது? ஆளுங்கட்சியோட இந்த வியூகம் தொடருமா, இல்ல எதிர்க்கட்சிகள் புது வியூகங்களை வகுப்பாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து அரசியல் நகர்வுகளை ஆழமா கவனிப்போம். நன்றி.